ஹலோ கனிங் சேனல் பீப்பிள். கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரத்தை நடிச்சிட்ருக்கு நேத்ரன் அவரோட இறப்பு தான். கிட்டத்தட்ட இவர் வந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அவருக்கு கேன்சர் தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் இருப்பா அப்படின்னு சொல்லிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வெகு சீக்கிரமாக இறந்துட்டார் அப்படின்னும் போது அது ரொம்பவே மனசு கேட்க கஷ்டமாக இருந்திருக்கு, ஃபேன்ஸ் ஆகியா எல்லாருக்குமே தான் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் நடக்கிற நிறைய சம்பவங்கள் இப்போ சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு காகம் உருவில் வந்து நம்மளோட நேத்ரன் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாக்குறாங்க. எப்பயும் போல் 2 வாரம் கழித்து வந்து அவங்களுக்கு படையல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படைச்சிருக்காங்க. ஸோ அப்படி படைச்சிருக்கும் போது அவங்க பெண்கிட்ட கொடுத்து சாப்பாடை வந்து காக்காவுக்கு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கும்போது அந்த பெண் வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போயிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு வீட்டில் வந்து சாப்பாடுக்கு வந்து காக்காக்கெலாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டால் தான் அந்த காக்காவே வரும். ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து அவங்க போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போதே அந்த காக்கா வந்ததாகவும், நேத்ரனுக்கு பிடித்த உணவுகளை மட்டுமே அந்த படையலில் படைச்சும் போது அந்த உணவுகளில் ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்த உணவை மட்டுமே அந்த காக்கா வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டதாகவும், மிச்ச உணவுகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் அந்த காக்கா வந்து நம்ம கிட்ட வந்தாலே வந்து பறந்து போயிடும். இந்த வாட்டி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கண்ணெதிர்க்கே வந்து அவருக்கு பிடிச்ச அந்த ஒரு உணவை மட்டும் எடுத்து பர்டிகுலராக வந்து சாப்பிட்டுட்டு அந்த எடுத்துகிட்டு போன அந்த பெண் தலையில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி வந்து பண்ணிட்டு போயிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கலங்கியிருக்காங்க. அவங்களோட மனைவி, அது மட்டும் இல்லாமல் அவங்க பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. வந்தது அப்பா தான். ஸோ அவருக்கு பிடிச்ச உணவு மட்டும் அவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காரு, மிச்சப்படி வந்து வேறு எதுவும் கிடையாது. இதனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அடிக்கடிக்கு இனிமேல் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட காகம் உருவில் வந்து நம்ம அப்பா நம்ம எல்லாரையும் பார்க்க வந்திருக்காரு, நம்ம கூட வந்து கடைசியாக சாப்பிடணும்னு நினச்சிருக்காரு. நம்ம கையால் அவருக்கு பிடிச்ச கடைசி உணவை படைச்சி அதை வந்து அவங்களுக்கு காக்காவுக்கு வச்சா அது வந்து காகம் உருவில் வந்து அப்பா சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலியா மனசா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கேரளா மாநிலத்தில் ஒரு இடத்துல வந்து போட் ஹவுஸ் வந்து வாங்கியிருந்தாங்க 2 கோடி மதிப்புள்ள அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அதை பற்றி வந்து ஒரு இடத்துல வந்து பேட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக ஆப்வியஸாக 100% நான் சொல்கிறேன், என்னோடய ஓட்டு தளபதி விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. என்னங்க இப்படி ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா, ஆமாங்க எனக்கு பிடிச்ச ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் நான் என் ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னால் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட முடியுமா இல்லை அவருக்காக வாக்கு சேர்க்க இருக்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து நான் குடும்பத்தில் மாட்டியிருக்கேன், நிறைய சீரியலில் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தாண்டி வந்து என்னால் வந்து இந்த இதில் விஷயத்தில் ஈடுபட முடியுமா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் வந்து அந்த டைமில் அதை பார்த்துப்போம். ஆனால் இப்போதைக்கு என்னோடய ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.